அடியோன் வணக்கம். இன்று நாம் ஒரு மர்மம் நிறைந்த இடத்துக்கு நாகர்கோவிலிருந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாகர்கோவிலிருந்து இந்த இடமானது 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அதாவது பத்மநாபபுர தக்கலையில் இருக்கும் பத்மநாபபுர அரண்மனையிலிருந்து கிட்டத்தட்ட 6 முதல் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அதாவது மருந்துக்கோட்டை செல்லும் வழியாக சென்று அங்கிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி சென்றால் இந்த இடத்தை நாம் அடைந்து விடலாம். இந்த இடம் மிகவும் மர்மம் நிறைந்த பகுதி. இன்று வரை பலவித கதைகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அதாவது இங்கு இது ஒரு மயான கோட்டை, மைய கோட்டை, மாயக்கோட்டை என்று பல்வேறு பெயர்களும் அழைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையில் அங்கு என்னதான் நடந்தது? அங்கு பிணங்கள் எரிக்கப்பட்டதா இல்லையா? இது கதை விடுகிறார்களா? எப்படி இந்த கதை உருவானது? ஏன் இவ்வாறு கதை கட்டப்பட்டது? இது ஆண்டார்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக அந்த கோட்டை அங்கே நிற்கின்றது? எந்த காரணத்துக்காக கட்டப்பட்டது? இறுதியில் அந்த கோட்டையின் நிலை என்ன என்பதை காணுவதற்காக நாம் நாகர்கோவிலில் இருந்து அங்கு பயணப்பட்டோம். இப்பொழுது அந்த கோட்டையின் அடிவாரத்துக்கு நாம் வந்துவிட்டோம். இப்பொழுது அந்த கோட்டையின் அடிவாரத்தில் தான் நாம் நிற்கின்றோம். இந்த கோட்டையில் ஒரு கால்வாயும் கடந்து செல்கின்றது. அணையிலிருந்து வரும் கால்வாய் எப்போதும் நீர்நிலை உள்ள ஒரு நீர்வளம் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றது. அடர்ந்த காடு நிறைந்த பகுதியாகவும் காணப்படுகின்றது. அதாவது பத்மநாப அரண்மனைக்கு பக்கத்தில் மணிச்சத்திர தலு என்ற ஒரு வியூ பாயிண்ட், அதாவது குளம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த குளம் பெருமாள் குளம் என்றும் அழைக்கப்படுகின்றது. படம், அதாவது மலையாள படம் அங்கு எடுக்கப்பட்டது. அதை வைத்து அந்த வியூ பாயிண்ட் பெயரானது அப்படி வந்து விட்டது. அந்த குளத்தில் இருந்து பார்த்தால் இந்த கோட்டை இருக்கும் அந்த மலை குன்று தெளிவாக நமக்கு புலப்படும். அதாவது பத்மநாபபுர அரண்மனையிலிருந்து இந்த கோட்டையை தெளிவாக பார்க்க முடியும் மேலே ஏறினால். அதே போன்று இந்த கோட்டைக்கு மேலே இருந்து அந்த அரண்மனையும் தெளிவாக பார்க்க முடியும். இப்ப அங்கதான் நம்ம மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். அதாவது கடல் மட்டத்திலிருந்து 250 மீட்டர் உயரத்தில் இது இருக்குது. இந்த கோட்டையோட அளவை நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு அப்படின்னு சொல்லிட முடியாது. 60 மீட்டர் போய் ஒரு 40 மீட்டர் அளவு கொண்ட ஒரு கோட்டையாகத்தான் இருக்கின்றது. 4 பக்கங்களும் மூலைகளில் கொத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து கண்காணிக்க முடியும். இங்க அதுக்கு எதுக்காக இங்க பிணங்களை வச்சு எரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எந்த பிணங்களும் எரிக்கலைங்க. எந்த ஒரு மாய மந்திரமும் நடக்கல. அதே போல எந்த ஒரு மயான கோட்டையாவும் இருக்கல. அதே போல மாய கோட்டையாவும் இருக்கல. பிற்காலத்துல மக்கள் இந்த இடம் அதாவது எந்த ஒரு மனித வாழ்விடத்துல எந்த ஒரு ஊர்ல ரொம்ப தள்ளி காட்டுக்குள்ள இருக்கிறதுனால இவங்க அப்படி ஒரு கதையை அதுக்கு கட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த மனிதர்கள் பொதுவா இந்த பகுதிக்கு யாருமே வருவதில்லை அதிகமா. இந்த பகுதி எந்த ஒரு கிராமத்துக்கு பக்கத்திலையும் கிடையாது. அதனால இந்த விதமான கதைகள் உலாவுகின்றன. மனித நடமாட்டம் மிக குறைந்து காணப்படுகின்றது. ஒருவேளை சில குற்றவாளிகள், அரச குற்றவாளிகள் கொல்லப்பட்டு இங்க அல்லது விசாரணைக்காக இங்கு அழைத்து வரப்பட்டு கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு அசாதாரண சூழல். எல்லா அரச ஆட்சி காலத்திலும் எல்லா இடங்களிலும் அதாவது அவர்களின் முக்கிய அரண்மனை இருக்கும் இடத்திலிருந்து மிக தொலைவான பகுதிகளில் அவ்வாறு சித்திரவதைகளோ அல்ல அவ்வாறான கொலைகளோ நடப்பதற்கான விசாரணைகளோ நடப்பதற்கு எல்லா ஆட்சியாளர்களின் காலத்திலும் முன்பு நடந்திருக்கின்றது. அப்படித்தான் இங்கும் சில நடந்திருக்கலாம். ஆனால் அது தொடர்ச்சியாக அது நடந்தது, அதற்காகவே அந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் கிடையாது. அதே போன்று இப்ப அந்த கோட்டைக்கு உள்ள நம்ம போயிட்டோம். இந்த கோட்டையானது பிற்காலத்தில் மீண்டும் கட்டப்பட்டுள்ளது. அதாவது யூஸ்டாசிஸ் டெலோனோ என்ற ஒரு டச்சு படைத்தளவு, அதாவது டச்சில் இருந்து போர்க்கைதியாக அவர் குளச்சல் போர் காலகட்டத்தில் அதாவது கல்குளம் அரண்மனை கீழ் இருந்த பொழுது பத்மநாபபுர அதாவது பால மார்த்தாண்டவர்மன் அரசனாக இருந்த பொழுது அவரிடம் சரணடைந்த ஒரு டச்சு போர் வீரனை படை தளபதியாக உயர்த்தினார், பதவி கொடுத்தார். அவர் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால் அவரின் திருமணம் கூட இங்கேதான் கேரளாவில், அதாவது சேரநாட்டு பகுதியில் அப்பொழுது செய்து கொண்டார். அதன் பிறகு அவரின் மகன் கூட அவர் படையில் தான் இருந்தார். அதாவது அப்பொழுது திருவாங்கூர் என்று மாற்றமடைந்து விட்டது. அந்த படையில் இருந்தார். பிற்காலத்தில் அவர் களக்காட்டு பகுதியில் கொல்லப்பட்டு விட்டார். அதாவது போரில் வீரமரணம் அடைந்து விட்டார். அவ்வாறு இருந்த யூஸ்டாசிஸ் டெலோனோய் தலைமையில் இந்த கோட்டை மேலும் மெருகூட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது இது மிக பழமையான கோட்டை. அதாவது ஆய்நாடு மன்னர்கள், வேணாடு மன்னர்கள்
பயன்படுத்திய கோட்டை, சேரநாட்டு மன்னர்கள் பயன்படுத்திய கோட்டை. இவர்கள் எதுக்காக அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா முக்கியமா இவங்க வந்து இந்த பகுதியில இருந்து கண்காணிச்சிருக்காங்க. அதாவது வடக்கு பகுதியில் இருக்க பாண்டிய நாட்டை, அதே போன்று சேரநாட்டு பகுதிகளை இவர்கள் கண்காணிப்பதற்காகத்தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா இவங்களுடைய கோட்டை உதயகிரி கோட்டை இதுக்கு பக்கத்துலதான் இருக்கு. அதே போல வந்து பத்மநாபபுர அரண்மனை பிற்காலத்தில் கட்டப்பட்டது. உதயகிரி கோட்டைக்கு இவர்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த கோட்டையிலிருந்து அவர்கள் எப்பொழுதுமே படை வீரர்களை கண்காணிப்பதற்காக பயன்படுத்தினாங்க. அந்த கோட்டையை எப்படி கெட்டினாங்க அப்படிங்கிறதுக்காக கல்லை உடைச்சி எப்படி எடுத்தாங்க, அந்த இடைவெளி இப்ப கூட காணப்படுது. இந்த கீழே உள்ள அந்த அடித்தளமானது முன்பு, அதாவது ஆய்நாட்டு மன்னர்கள், வேநாட்டு மன்னர்களின் காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது. இந்த பகுதியை கிட்டத்தட்ட அதாவது 988 வாக்கில் ராஜ சோழன் ஆதித்ய கரிகாலன் தன் அண்ணனை கொன்ற குற்றவாளியை தேடி உதயகிரி கோட்டையை கைப்பற்றிய பொழுது இந்த கோட்டையும் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்கிருக்கின்றது. அதன் பிறகு சில காலம் பாண்டிய மன்னர்கள், சில காலம் வேணாடு மன்னர்கள், ஆய் மன்னர்கள், சேர மன்னர்கள் என்று கைமாறிக்கொண்டே வந்து இறுதியில் இந்த கோட்டையானது வேணாட்டு மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் பிறகு அதாவது திருவாங்கூர் என்று மாற்றம் அடைந்தது. அதாவது நாயக் நம்பூதிரிகள் அதை பின்வழியாக வந்து கைப்பற்றிய பிறகு அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது. அந்த வேணாட்டு மன்னர்கள் திருவாங்கூர் வேணாட்டு மன்னர்களின் கீழ் இருந்த பொழுது, அதாவது பால மார்த்தாண்டவர்மன் இதை ஆட்சி செய்த பொழுது அந்த கோட்டையானது அதாவது செங்கல் போன்ற அமைப்பு கொண்ட கற்களால் வைத்து கட்டப்பட்டது. சிவப்பு கலர்கள். இந்த கல் அதிகமா நீங்க ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் பகுதியில் அதிகமாக கிடைக்கின்றன. இங்க அந்த கல் எந்த இடத்துல கிடைக்குது கன்னியாகுமரியில தெரியல. பல கோட்டைகளும் அவ்வாறு அந்த கல்லை கொண்டுதான் கட்டியிருக்காங்க. அது இந்த கல்லை பத்தி மேலும் வரலாறு தெரிந்தால் நான் தெரிவிக்கின்றேன். இங்க நீங்க எங்க இருந்து பார்த்தா மருந்து கோட்டை தெளிவாக தெரியும். அங்க தூரத்துல தெரியுது இல்லையா, அதான் அந்த மருந்து கோட்டை. அதே போன்று ஏராளமான பகுதிகளை இங்கிருந்து தெளிவாக கண்காணிக்க முடியும். அந்த காரணத்துக்காக தான் அந்த கோட்டையை அவங்க கட்டியிருக்காங்க. காடுகள் அடர்ந்த பகுதி, பக்கத்துல நெடுங்குளம் என்ற ஒரு குளம் ஒன்றும் காணப்படுகின்றது. அதே போன்று பத்மநாபபுர அரண்மனையிலிருந்து தெளிவாக இதை கோட்டையை பார்க்க முடியும். அதே போன்று காட்டுவாசி மலைப்பள்ளி மசூதி இந்த வழியா போயிடலாம். அதாவது நூருல் இஸ்லாம் கல்லூரி வந்து இந்த பக்கத்துலதான், இந்த பாதை வழியா தான் போகணும். சின்ன அருவி ஒன்று இந்த மலை மேல காணப்படுது. அது மருந்து கோட்டை அருவி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் இறுதி பகுதியாக காணப்படும் இடத்தில் அந்த அருவியானது காணப்படுகின்றது. மிக முக்கியமான ஒரு அமைவிடத்துல இந்த கோட்டையானது காணப்படுகின்றது. இறுதியில் பால மார்த்தாண்டவர்மன் ஆட்சியில் இருந்த பொழுதுதான், வேணாட்டு மன்னராக இருந்த பொழுதுதான் அவர் பல கோட்டைகளை பலப்படுத்தினார். அவர் இராணுவத்தை நவீன முறையில் அவர் பயிற்சிகள் தந்து ஐரோப்பிய இராணுவம் எப்படி செயல்படுமோ அதே போன்று தன்னுடைய இராணுவத்தை அவர் திறன் உயர்த்தினார். அப்பொழுதுதான் இவ்வாறான கோட்டைகள் பல இடங்களிலும் கண்காணிப்புக்காக கட்டப்பட்டிருக்கின்றன. இங்க வேற எதுவும் பிணங்கள் எரிக்கப்படல. அதே போன்று அரச வம்சத்தினரின் பிணங்களும் இங்க வந்து எரிக்கப்பட்டதா சொல்றாங்க. அப்படிலாம் எரிக்க மாட்டாங்க, ரகசியமா காட்டுக்குள்ள வந்து. அதே போன்று அவர்களுக்கு அப்படி ஒரு தேவையும் ஏற்படாது. அப்படி அவங்க எரிக்குவதற்கான அவசியமும் இல்லை. அதனால அப்படியான கதைகள் வந்து கதையாவே நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்ப அந்த கோட்டை மேலதான் நிக்கும். அந்த கோட்டையில இருந்து பிற்காலத்துல, அதாவது ஐரோப்பியர்கள் காலத்துல பயன்படுத்தின அந்த அதாவது கெனான் அல்லது மஸ்கட் போன்ற துப்பாக்கிகளை வைத்து இந்த இடுக்குகள் வழியாக சுடவும் முடியும், கண்காணிக்கவும் முடியும். அவ்வளவு நவீனத்துவம் வாய்ந்த கோட்டைகளை தமிழ் மன்னர் பால மார்த்தாண்டவர்மன் இறுதி காலத்துல கட்டியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. தமிழ் மன்னர்கள் எவ்வளவு தொழில்நுட்பம் வாய்ந்த கோட்டைகளை அவங்க கட்டியிருக்காங்க அந்த காலத்துல. ஆனா அவங்க தொடர்ச்சியா கடைசி வரைக்கும் ஆளல, ஆங்கிலேயர்கள்ட்ட வீழ்ந்துட்டாங்க. அதே போன்று திருவாங்கூர் சமஸ்தானம் பின்னாடி இருந்து புறவாசல் வழியா அதை மாத்திட்டாங்க, ஒரு ஆட்சியவே மாத்திட்டாங்க. இப்ப அந்த கோட்டை மேலதான் நிக்கிறோம். இந்த கோட்டையை பத்தி இதாங்க தகவல். வேற எதுவும் மிகப்பெரிய தகவல்கள் கிடையாது. ஒரே வாசல் மட்டும் காணப்படுது. இப்ப அந்த கோட்டையில இருந்து நம்ம இறங்கி வந்துகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 250 300 அடி உயரத்துலதான் அந்த கோட்டை இருக்குது. இப்ப நம்ம அங்க இருந்து இறங்கியாச்சு. இறங்கி வந்து அடுத்து நம்ம போக இடம் மருந்து கோட்டை. அதை பற்றி அடுத்து ஒரு பதிவில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. இந்த காணொளி இத்துடன் முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். அடுத்து மருந்து கோட்டை காணொளியில் அடுத்து வந்து சந்திக்கின்றேன் நாளை. மிக்க நன்றி.